எல்லா புகழும் முருகருக்கே. சிதம்பரத்தில் தேர் தரிசனம் நடந்த அன்னைக்கு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. ரோட்டில் இந்த ஐயா அழகாக உட்காந்து இந்த முருகரை வரைஞ்சிட்டு இருந்தாங்கங்க. கிட்டக்க போய் பெயிண்ட் வச்சு வரைகிறாங்களா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்த்தா அவங்களால நடக்க முடியாதாங்க, உட்கார தான் முடியும். நவுந்து தான் நவுறாங்க. அவ்வளோ அழகாக சாக் பீஸை வச்சு தத்ரூபமாக முருகரோட ஃபேஸை அவ்வளோ வடிவமாக அவர் முருகர் போட்டிருக்க நகை, கையில் வச்சுருக்க வேல்லாம் அழகாக ஷேட் அடித்து கையாலே அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருந்தாருங்க. பார்த்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு அந்த ஐயா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏங்க ஐயா முருகரை பிடிக்குன்னு கேட்டது. முருகர் தான் எனக்கு உலகமே. சரி, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரோடு ஓரத்தில் உட்காடுறீங்க, இப்படி தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஏன் முருகர் பிடிச்சிருக்கு, அப்படி என்ன முருகர் உங்களை நல்லாவே வச்சிருக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு, முருகரை என் கையால் ரோடோட வரைகிறதே எனக்கு ஒரு வரம், அந்த வரத்தை முருகர் கொடுத்துருக்காரு. பார்க்குறவங்க எல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய வரம்மா அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களோட தேவைகளை சில விஷயம் என்னால் முடிஞ்சதை நான் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஒரு கையை பிடிச்சி பார்த்தேங்க, அப்படியே வரன்னு அந்த சாக் பீஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு கெமிக்கல் இதாகி அவ்வளோ ரஃப்பாக இருந்தது கையே. பாருங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. முருகர் தான் இந்த உலகத்தையே இயக்குறாரு, ஸோ நான் முருகருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கடவுளுமே அவ்வளோ அழகாக வரைவாங்களாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதை பார்க்குறதுக்கு.